வீடியோ இருக்க கூப்பிட்டா வாடான்னா வராமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வரணும்னு ஒன்றும் இல்லை. டேய் நைட் சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் நம்ம எப்போ வீடியோ டார்ச்சர் பண்ணிருக்காங்க? எது ஓஐடியிலே 3 இது ஃபாலோ பண்ணுறேன் தானே. கம்பெனி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணாதா சார்? வீடியோ 100 பேர் பக்கமாக டெக்லைஃப் ரிவ்யூ பார்த்துருக்காங்க. 6 தான் சர்ப்ரைஸ். 100 பேர்லாம் வரல, 86 பேர் 83 பேர். அது 6 சப்ஸ்கிரைபர்ஸில் 3 தடவை இவனே பண்ணியிருக்கான். ஒன்று நாள் ஏதோ 2 யாரும் படுத்தாவரா? ஏன்டா ஷிஃப்ட் முடிச்சுட்டு வேலைக்கு வருவேன். என்னை வந்துட்டு கால் பண்ணி கமான் கூப்பிடுறது. இப்போ கூட நைட் ஷிஃப்ட்டில் தான் வந்திருக்கேன். அப்போ கூட எனக்கு தூங்க விடல. மட்டும் நான் சிறப்பாக எடுத்துக்கிறதுலாம் கேட்கல. ஏன் வீடியோ வரல? அது மட்டும் பதில் சொல்லு. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பாக்கி 2 பேர் கேட்டாங்களா? மெசேஜ் பண்ணி கேட்டேன் எங்கே. சரி, ஓகே, கம்மி பேக் டு வீடியோ. ஓகே, நீங்கள் என்ன பண்ண போகிறோம்? டெக்லைஃபோட பார்த்தோம். ஓகே, அப்போ காவியத்தோட மெமரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னை கேட்டால் தக்லைஃப் படத்தோட விமர்சனத்தெல்லாம் பார்த்துட்டு மணிரத்னமே சொல்லுவார், கௌதமஸ்தன் மாதிரி என்ன கூப்பிட்டு பட்டா அது ஏன் படமே இல்லையே அப்படிங்கிற அது ஏன் படமே இல்லையே. நான் இருக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தக்லைஃப்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல்ல, அது வந்து இன்னும் கொஞ்சம் போட்டு உடைக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் ஒரு நிறையா மீம்ஸில் எடுத்து வச்சுருக்கோம். அதை பார்த்து நாங்கள் ரியாக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பண்ணுவோவா? போவா? going to the first meme. எனக்கு வந்து கீழே நிறைய மாத்திரை கிடச்சிருக்கு, வாங்க தரேன். நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா, இது பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, பேச்சாடா பேசுனீங்க, கொஞ்சம் பேசுனீங்க. மச்சம் கொஞ்சம் கூட பிடிச்சமே இருக்காது. நாயகன் கூட என்ன நாயகனோட காட்ஃபாதர், அது எப்பேற்பட்ட படம் தெரியுமா? காட்ஃபாதர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் தமிழ் சினிமாவோட எந்த சினிமாலையுமே ஒரு கேங்ஸ்டர் படமே ஒன்று கிடையாது. என்னன்னா காட்ஃபாதர்னு சொன்னாங்க, அதுதான் தாங்கியே முடியல. காட்ஃபாதர்லாம் அது ஒவ்வொரு உமன்ஸ் கேரக்டர் எப்படி இருக்குன்னு தெரியுமாடா? The next name. You play Mathiyusi and he is your competitor. இது எப்படின்னா, கமல்கிட்ட வந்து ஒரு கேம் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம் மச்சான். மாத்தியோசி இதெல்லாம் பேர் கமல் ஏன் வந்தது? அதாவது என் பேர் கமல்னு வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட பெற்றோர்கள் வந்து அப்படின்னு ஏதாவது ஒரு பேச ஆரம்பிச்சு. உனக்கே தெரியும், அவனே எடுத்துப்பான். கமல் அப்படி சொல்ல மாட்டாரு. அதாவது சாப்பாடு என்பது சாப்பாடு விவசாயிகள் அவர்கள் செய்த பின்புதான் நமக்கு வரும். லைஃப் ப்ரமோஷன்ஸ் ட்ரைலரில் பார்த்ததை விட படத்தில் நிறைய இருக்குது. அப்படி என்ன இருக்குது? 75 வயசு மலாக்கும், 40 வயசு த்ரிஷா, மாறி மாறி கல். உண்மையாலுமே எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஃப்ரெஞ்சு பேர் தாத்தாவா த்ரிஷா தான் சிம்புவோட பேர். ஆமாம், எல்லாருமே அதான் நினச்சாங்க. இவங்க வந்து சுகர் பேபி மச்சான். சுகர் பேபி அந்த ஸ்கிரிப்டா ஆக்சுவலாக வந்து அந்த வீடியோவில் வந்து த்ரிஷா பாடம் தெரியுமா? என்ன வேணும்? சுகர் பேபி சாங் வந்து சுகர் பேபி வரும்ல, அது வந்து சுகர் டேடின்னு இருக்கும். அந்த வாய்ஸ் லிப்ஸோ வரல, மாற்றிட்டானுங்க. அதாவது ரொம்ப வயசான ஆளுக்கு, வயசான சின்ன பொண்ணு தான் சுகர் டேடி அப்படின்னு சொல்லுவாங்க. போகிற போக்கில் ரஜினிகாந்த் ஒரு அடிங்கிற மாதிரி அது முத்துன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ரஜினிக்கு ஒரு 45 வயசு 40 மேலே ப்ளஸ் இருக்கும். மீனாக்கு இப்போ தான் 19 20 சம்திங் இருக்கும். ஒரிஜினல் சுகர் டேடி யாருன்னு தெரியுமா? அப்படின்னு மணிதாத்தா கிட்ட ஒரு திறமை இருக்குது. எல்லா சீனையும் ஷூட் பண்ணிவிட்டு அவர் ஃபேண்டஸியெல்லாம் ஃபீல் ஆன உடனே எடிட்டில் தூக்கிடுவார். அவ்வளோ நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், ரொம்ப ஃபெட்டிஷ் இது வந்துருக்குடா கண்டினியூஸாக எல்லா படத்தையும் இது இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ராவணன் வந்து பொண்டாட்டி தூக்கிட்டு ஓடி ராவணன் படத்தில் பொன்னியின் செல்வன் அது 2 இருக்குது. அப்புறம் அந்த சக்கசி வந்த வாரத்தில் அஃபர் வச்சு இருக்குது. இந்த படத்தில் இருக்குது. யோ உங்களை தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் மணிரத்னம் தான் ஃபஸ்ட்டு இந்த லிவிங்ஸ் படம் வந்து ஆமாம், அவர் தான் இப்போ தான் பண்ணுறாங்க. அவர்லாம் அலைப்பாய்தி அப்போவே பண்ணியிருக்காரு. அவர்லாம் நெக்ஸ்ட் போகலாம். இவர்கிட்ட ஒரு பெரிய டேலண்ட் இருக்குது சார். ஸ்லீப்பிங் இன்ஜெக்ஷன் போட்டு தூங்காமல் எனர்ஜெட்டிக்காக ஃபைட் பண்ணுவார். ஆமாம், தலைவருக்கு வந்து ஸ்லீப்பிங் இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்க. அவர் என்ன பண்ணுவோம்? தூங்கணுமா? எனக்கு தூக்கம் என்பது என்ன என்றால் அப்படின்னு சொல்லி உடனடியாக தூங்கணும். வந்த ஊசி போடுறவங்க ஃபோன் போட்டுருக்கோம். உங்கள் பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம் அப்படிங்கிறது இருக்குது. சார் மூடிட்டு தூங்குங்க சார். யோ நான் வயசான ஆளாக இருக்கேன்னு சொல்லி ஊசி போடுறது என்ன எப்படி பண்ணுறீங்க? அவங்களுக்கு வந்தது ஒரே ஒரு ரூல், அது மட்டும் தான். ஊசி போடுற ரூல் மட்டும் தான் வந்தாங்க. அவர் ஆண்டவர்ல அவர் ஊசிலாம் ஒரு மேட்ரே கிடையாது. தக்லைஃப் லாஸ்ட் 15 minutes ஆக்ஷன் ட்விஸ்ட் எமோஷன் உடம்பெல்லாம் சிலுக்குது. கண்டிப்பாக பட்டம் ஃபுல்லாக பட்டம் அப்படி ஓகோன்ட்டு இப்படி இருக்கும். எப்படா என்னடா ட்விஸ்ட் வரும் அப்படின்னு என்ன நினச்சிட்டு இருக்கோம். கிளைமேக்ஸில் வந்து ட்விஸ்ட் டர்ன்ஸாக இருக்குது. தலைவன் வர்றான், அட்டி போடக்கிறான். ஃபஸ்ட் டைம் சிம்பு வந்து கமல்ஹாசன் அடிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி இருந்துச்சு. அடிச்சு கொள்ளுங்க சார், அடிக்கு சார். சார் வேணும்னா குப்பை படம் எடுக்கல, கலை எடுத்துகிட்டு இருக்கேன். லெஜெண்ட்ஸ்னு ஊரை மாற்றிட்டு உழைக்காத வேலை செய்கிற இவங்கள மாதிரி ஆளுங்களை தமிழ் சாங் விட்டு துரத்தி அடிக்கிற வேலையை தான் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். அது இனியும் தொடரும்.
எக்ஸாக்ட்லி அதான் நம்ம அன்னைக்கே சொன்னாங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்கடா அவங்க படம்லாம் சரியா வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டைரக்டர்ஸ் சந்திரமுகி 2 அவரும் எக்ஸ்போஸ் ஆகிறாரு. கார்த்திக் சூப்பராஜ் அவரும் வந்துட்டாரு. சங்கர் அப்புறம் மணிரத்னம் இன்னும் ஒருத்தர் மட்டும் தான் வெற்றிமாறன் இருந்தாரு. வெற்றிமாறன் அவரும் வந்து எடுக்க போறாங்களாமா. என்ன இல்லை எனக்கு அதில் ஹோப் இருக்கு மச்சான். உனக்கு? எனக்கு இருக்கு. ஏன்னா தனுஷ் காமி எப்பவுமே கொஞ்சம் நல்ல வெயிட்டாகவே இருக்கும். சிம்பு வர வராமே ஆத்மன் வர வராமே அதை மட்டும் கட் பண்ணி எரிஞ்சிருக்கேன். என்னடா யோசிக்கிற? இல்லை ஆண்டவர் ஐபேட்ல இருக்க மூமெண்ட்ஸ்கிட்ட எப்படி அழிக்கிறது பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக அழிக்கலாம் வேணாம், தூக்கி போட்டு உடச்சிருக்கேன். மறுபடியும் தூக்கி போட்டுருக்கேன், அங்கிருந்து தூக்கி போட்டுருக்கேன். ஆண்டவர் தூக்கி போட்டதுக்கு போல லேப்டாப் தூக்கி போட்டுருக்கேன். ஐபேட் தூக்கி போட்டுருக்கலாம். போயிருங்க சார். போயிடுது. படத்தை இப்போ கொண்டாடாமல் 10 வருஷம் கழிச்சு மாஸ்டர் பீஸ்ன்னு கொண்டாடுவாங்க. நொட்டுவாங்க. என்னடா இது நியாயமாக? உங்களுக்கே மனசாட்சி இல்லையாடா? அது 10 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி இருக்கா? அது கேட்டப்போ உனக்கு பிடிக்கும். உனக்கு? எனக்கு பேச இன்ட்ரெஸ்ட் முடி வளர்த்திட்டானா அப்படியே பெரியது அப்படின்றாங்கடா. சந்தேகப்பட்டானாமா அவன் அப்படிதான் எல்லாம் நிறைய சாப்பாடு போட்டு கொஞ்சம் அதனால பேசும்போது அவர் அப்பா சிம்பு அவங்க பொண்ணு வந்து ஆத்மன் நீங்க கம்பேக் கொடுத்தெல்லாம் போதும் ஒத்துக்கிறீங்க. நீ கம்பேக் தாயா? இல்லை இதுக்கு மேலே கம்பேக் தாங்க 2 இயர்ஸ் முன்னாடி தான் நினைக்கிறேன் சொன்னாரு. இனிமேல் நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. தமிழ்நாடுலையும் சேர்த்து பேன் பண்ணிருக்கலாம். கிரேட் எஸ்கேப் பை கர்நாடகா. உண்மையான மேடம் கர்நாடகாக்காரனுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு உண்மையாலுமே இது மாஸ்டர் பீஸ் இந்த வருஷம். ஏன்னா படிச்சிட்டானுங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகல, பேர்பட்ட படத்தை நம்ம தடை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. கன்னடிகா கிரேட் எஸ்கேப். நெக்ஸ்ட் தெரிஞ்சு அவளை தேவதையா பார்க்குறான். அம்மா லவ் தீக்கிறீங்க மயிர் இதை வச்சு ஒரு மீன் போட்டுருந்தாங்க. அவங்க கன்னிஸ்டாங்க போட்டுருந்தாங்க. த்ரிஷா மணல்கிட்ட நிற்கிறாங்க. சிம்பு வந்து கடல்கிட்ட இருக்காரு. சிம்புவோட மனசு வந்து அலை மாதிரி ஒரு பக்கம் இல்லாமல் ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்குது. ஆனால் த்ரிஷாவோட மனசு வந்து மணல் மாதிரி அங்கேயே மண்ணு மாதிரி அங்கேயே இருக்குங்க. மண்ணு தான் எனக்கு மனசுக்கு புரியல. இவன் என்ன பண்ணிருக்க? சிம்பு வந்து மிரட்டினா தெரியுமா? இன்னும் அவங்களோட பிரேயர்ட்டு அப்பயே நான் அவங்களோட கூட போய்க்கிறேன் அப்படின்னு போயிருக்கணும். வந்துட்டு இவங்களோட எல்லாமே நான் என் தப்பும் இல்லை, நீதான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சிம்பு திருத்தணும். நீ தானே எனக்கு திருத்தணும். ஆமாம் சிம்பு தான் வேலை அவள் வாடகை வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் கூப்பிட்டு வந்து வச்சுட்டு இருக்காரு. இப்போ நீ வந்து திருத்துங்கிற அவளுக்கு அதுதான் வேலையா? அவள் வேலையே வேலை முதல்ல. அவள் ப்ரொஃபஷனே வேலைடா. நீங்கள் அதை மாற்றி வச்சுட்டு அதே ப்ரொஃபஷன் தான் போகும். அது என்ன இது வேணாம். கண்டிப்பாக எல்லாருமே எதாவது வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அவன் எப்போ வருமோ தெரியல. கோபியண்ணா சீக்கிரம் கொண்டு வாங்க. வசனம் வந்துட்டு அவரை கையிலே பிடிக்க முடியாது. அடுத்து பேப்பர் போடுறவன் சுற்றாதப்பா சரிப்பா. ஆமா உண்மைதானே. ஆசை தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் நீ கடைசி என்ன பண்ற? அமரன் வந்து தலைவர் தான் கொண்டானே சொல்லிட்டு இந்த பேட்டை படம் அதுல எப்படி விஜய் சேதுபதி ஏமாத்தி ஏன் பிள்ளைப்பா அப்படின்னு ஏமாத்தி கடைசி ட்விஸ்ட் வச்ச மாதிரி. ஓகே நெக்ஸ்ட் தக்லைஃப் டிசாஸ்டர். திடீர் சிம்பு ஃபேன்ஸ் தலைமுறைகள், மலாக் ஃபேன்ஸ் வேதனை. வந்து எப்பவுமே கமல் படம் மிஸ் ஆகும் போது எனக்கு தோணும். சில பேர் கமல் ஃபேன் அதே மாதிரி தான் சிம்புக்கு எப்பவுமே வந்து ஏதோ ஒரு படம் மிஸ் ஆச்சுன்னு சிம்பு நான் கெத்து அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அந்த பேருக்காக அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. அந்த ட்ரெண்டிங்கில் மச்சான் ட்ரெண்டிங்கில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் உண்மையாலுமே அவங்களும் பிடிக்காது. நெக்ஸ்ட்டு விடாமுயற்சி, சீட்டிங் ஹஸ்பண்ட் ரோல், குப்பேடைகளி, அக்செப்டிங் சிம்ரன், அஜித் கள்ளக்கதை, கோட் ஐட்டம்ஸ், தக் லைஃப், அஃபேர் வித் கிராண்ட்பா, த்ரிஷாஸ் ஃபில்மோகிராஃபி. சூப்பர் சூப்பர் மேடம். 96 வந்தீங்கல்ல அதோட போயிருக்கணும். இந்த பக்கம் வந்துடாத. படம் 1-2 வந்துட்டு இருந்துச்சு, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. 90s வந்துச்சு, எல்லா படத்துலையும் த்ரிஷா வர ஆரம்பிச்சாங்க. அதேதான் முன்னே நான் சொன்ன மாதிரி தான் ட்ரெண்டிங்காக இருக்கும். ட்ரெண்டிங்கில் என்ன ஓகே த்ரிஷா அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற அதே தான். அதுக்காகவே தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் மணிக்கத்தக்கு த்ரிஷாக்கு என்ன ஒரு அப்சஷன் தெரியல. அவங்க 2 படத்துல, ஒரு படத்துல இளவரசியாகவும் அடுத்த படத்துல இப்படியும் காட்ட முடியுது. திரும்பி வந்து த்ரிஷா வந்து ஓவர் ரேட்டட்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டா கௌதம் மாஸ்டர் மாதிரி ஒரு கடங்கிருந்து வாங்கியிருக்காங்க. அப்படி இருப்பேன். ஓகே அடுத்தது ஆண்டவர். புரிஞ்சு போச்சு. இந்தியன் 2 நல்லா இல்லைன்னு சொன்னேன் எங்கள் வாயால். இதுக்கு இந்தியன் 2 நல்லா படம்னு சொல்ல வைக்கிறதுக்கு தான் தக்லைஃப் கிடைச்சிருக்கேன். ஐயோ அப்படி ஏதாவது உண்மையை சொல்லிடுறியா? இதில் இந்தியன் 2 மொக்கலாம் இல்லை ரெண்டு வச்சுனாலுமே ஒரே மாதிரி தான். இந்தியன் 2 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸாக இருக்கும். அப்படி அடுத்தது ஃபஸ்ட்டு சாங்ஸ் இந்த ஆல்பம் விண்வெளி நாயகா மணிசார் 2000. ஆமாம் விண்வெளி நாயகா வந்து ஃபஸ்ட்டு டீசர்ட் வெர்ஷன் விட்டுருந்தாங்களே, அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சுத்திகாசம் வருஷம் நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் வருமானம் நினச்சேன். அதுவுமே வரல. இதுவுமே இல்லை. எல்லா டிசப்பாயின்மெண்ட், இந்த படமே டிசப்பாயின்ட் தான். நீங்கள் இருக்காமே இருந்துடலாம். மொத்தமாக எடுத்து வச்சுட்டு நல்லா இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நல்லா இருக்கு. அட்லீஸ்ட் அந்த 2 பாட்டு வச்சு பாட்டுக்காவது பார்த்து. உனக்கு என்ன வருஷன் ரொம்ப பிடிக்கும்? சின்ன வருஷனா இது ஜீவனாய் தான். சின்ன
எனக்கும் சின்ன தான் பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு வாய்ஸ் ஒரு மில்ட் ஆகுது, அது நல்லா இருக்கு. ஆனால் ரெண்டு பேர் வெர்ஷன்லையுமே ஒரு இது ஒரு தெரியுமா அப்படின்ட்டு அது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. கரெக்ட்.